வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையத்திற்கு தேவைப்படக்கூட ஒரு முக்கியமான ரயில், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ செங்கோட்டை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரயில் நிலையம். அதையும் தாண்டி தென்காசி ஜங்ஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ரயில் நிலையம் தான். ஆனால் இந்த தென்காசி, செங்கோட்டை இந்த பகுதிகளிலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் அப்படின்னா இப்போதைக்கு பாலருவி எக்ஸ்பிரஸ் இருக்கிறது. அதே மாதிரி செங்கோட்டையிலிருந்து குருவாயூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் மதுரையிலிருந்து வரும். இதை தவிர்த்து ஏதாவது ஒரு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுலேயும் கொல்லம் வரைக்குமே ட்ரெயின் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் திருவனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நகரம், கேரளாவின் தலைநகரமாக இருக்கக்கூடிய நகரம் செங்கோட்டை, தென்காசி செங்கோட்டை இந்த பகுதிகளிலிருந்து அதிகப்படியான பேருந்துகள் இருக்கக்கூடிய நகரம். நிச்சயமாக பேருந்துகளில் போனாலே கிட்டத்தட்ட 3.5 to 4 மணி நேரம் கிட்ட ஆகுது. அப்படி ஆகக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரூட்டில் ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் கொல்லம் வரைக்கும் இருக்குது. அங்கேருந்து நம்ம மற்றொரு ட்ரெயினை பிடிச்சி தான் திருவனந்தபுரம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த நேரத்தில் சரியான இணைப்பு அப்படிங்கிறது இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதனால் சரியான நேரத்தில் வேலைக்கு போகிறவங்களுக்காக காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் 2 ரயில்கள் செங்கோட்டையில் இருந்தோ அல்லது தென்காசியில் இருந்தோ புறப்பட்டு திருவனந்தபுரம் வரைக்கும் செல்லும் வகையில் ஒரு ரயிலை விட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும். அதிகப்படியான மக்கள் பேருந்துகளை நாடி செல்லக்கூடிய நிலை. இன்றைக்கி பேருந்து கட்டணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே 152 ரூபா வரைக்கும் ஆகுது. ரயில் விடும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த கட்டணம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறையும். கிட்டத்தட்ட ஆரியங்காவு இந்த பகுதியில் இருந்தும் நிறைய பேர் கொல்லம் மற்றும் திருவனந்தபுரம் இந்த பகுதிகளுக்கு வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரப்பர் தோட்ட உற்பத்தி அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறதுனால அதிகப்படியான பயணிகள் பயணிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இதை சமாளிக்கும் விதமாக ரயிலை இயக்குனாங்க அப்படின்னா செங்கோட்டையிலிருந்து நிச்சயமாக கொல்லம் போய் புனலூர் வழியாக அங்கே இருந்து ஒரு மணி நேரம் தான் திருவனந்தபுரத்துக்கு போயிட முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேரம் கிட்டத்தட்ட அதே நேரம் தான் ஆகும். ஏன்னா கொல்லம் வரைக்கும் போகணும். பேருந்து அப்படிங்கிறது கொல்லம் போகாது, ஏன் புனலூர் கூட போகாது. அது நேராக நெடுமங்காடு வழியாக போயிடுறதுனால நிச்சயமாக பேருந்து ரூட் அப்படிங்கிறது சம்மந்தமில்லாத ஒன்று தான். ஆனால் ரயில் ரூட் அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும். அதுவுமே கொல்லம் வழியாக இயங்குச்சு அப்படின்னா கொல்லத்திற்கு கூடுதல் ரயில்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே நேரத்தில் திருவனந்தபுரம் வரைக்குமே டைரெக்டாக நம்ம போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் இருந்து இப்போ திருவனந்தபுரம் போகணுன்னா பேருந்து மட்டும்தான். ட்ரெயினில் போகணுன்னா திருநெல்வேலி வந்து திருநெல்வேலியில் இருந்து நாகர்கோவில் வழியாக திருவனந்தபுரம் செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது. இந்த போக்குவரத்து இடையூறை சமாளிப்பதற்காக ரயில் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து நம்மளும் காத்திருப்போம். அடுத்த வீடியோ வரைக்கும், அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.